ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ, உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, எம்டிஎஸ், குக்கு, ஃபயர் என்ஜின் டிரைவரு, டிரேட்ஸ்மேன் இந்த மாரி உங்களுக்கு நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 21,700 பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு படிகள் அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 16த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஏஎஸ்சி சென்டர் சவுத்துல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த துறைய பத்தி தெரிஞ்சிருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வந்து வருது. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கீழ நீங்க வந்தீங்கன்னா, அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் தான். இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அது வந்து மேல வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் தி ஃபாலோயிங் போஸ்ட்ன்னு குடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளைன் பேப்பர்ல வந்து நீங்களே வந்து அத வந்து நீங்க ஹேண்ட் ரிட்டனாவும் நீங்க வந்து எழுதிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க டைப் கூட வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட ஃபார்மேட்ட அப்படியே நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க உங்க கைப்பட வந்து எழுதிக்கோங்க. ஸோ அத எழுதி கரெக்ட்டா வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைச்சு, ஸோ அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல அட்ரஸ் தி பிரசிடென்டல் ஆஃபீசர்ன்னு குடுத்து, ஸோ பெங்களூர் அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்ட்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். 16த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ்லாம் வந்திருக்குன்னா, ஸோ சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர்ங்கிற கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குக்கு கேட்டகரி குடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் கேட்டகரி, சிவிலியன் மோட்டார் டிரைவரு, ஸோ கிளீனர் கேட்டகரி, ஃபயர் என்ஜின் டிரைவரு, ஸோ டிரேட்ஸ்மேன் மேட்டுங்கிற கேட்டகரிக்குலாம் போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க ஒரு சில இதில இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர்க்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, சேலரி வந்து 19,900லேருந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாம டிஏ, அலவன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். குக்கு கேட்டகரிக்கு அதே மாரி தான் உங்களுக்கு 19,900. எம்டிஎஸ்ஸா இருந்தா 18,000 உங்களுக்கான பேசிக் பே. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு 19,900. அதுக்கப்புறம் கிளீனருக்கு 18,000. ஃபயர் என்ஜின் டிரைவருக்கு 21,700 இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு படிகள் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டிரேட்ஸ்மேனுக்கும் 18,000 சொல்லியிருக்காங்க. இதில வேக்கன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் அதாவது உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் வந்து பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இந்த மாரி வந்து வைப்பாங்க. அதே நீங்க ஃபயர் என்ஜின் டிரைவர் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு வந்து பிசிக்கல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன்னா, நீங்க வந்து சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு அப்ளை பண்றீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் தான். நீங்க 10த் இல்லன்னா 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி டிப்ளமோல வந்து நீங்க கேட்டரிங்க்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து குக்கு கேட்டகரிக்கு வந்து நீங்க 10த் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். உங்ககிட்ட குக்கிங்க்கான நாலேட்ஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க எம்டிஎஸ் கேட்டகரியா இருந்தாலும் நீங்க 10த் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ட்டா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கும் நீங்க 10த் முடிச்சுட்டு உங்ககிட்ட வேலிடான டிரைவிங் லைசென்ஸ் வந்து இருக்கணும். அது வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் ஹெவி இல்லன்னா லைட் மோட்டருக்கான வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து வச்சிருக்கணும். டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கிளீனர் கேட்டகரிக்கும் 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வொர்க்க பத்தி உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபயர் என்ஜின் டிரைவருக்கும் 10த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாருங்க அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து இருக்கணும். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் என்ஜின்க்கான கோர்ஸ், ஃபயர்மேன் கோர்ஸ்க்கான நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரெஃபரன்ஸ் வந்து நாங்க தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. டிரேட்ஸ்மேன் மேட்ரிக்லாம் வந்து பாருங்க 10த் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க டிரேட்ஸ்மேன் மேட்லயே வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. அதில வந்து பாருங்க அதில டிரேட்ஸ்மேன் கேட்டகரிக்குலாம் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பிசிக்கல் எண்டூரன்ஸ்லாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி நீங்க வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி உங்களுக்கு மெயிலா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த மாரி இவ்வளோ இதில வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஃபயர் என்ஜின் டிரைவருக்கும் வந்து பார்த்தோன்னா, ஹைட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஜஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்குமே வந்து எண்டூரன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி ஃபயர் என்ஜின் டிரைவருக்கும் குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இதில குடுத்துருக்காங்க பாருங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு மட்டும் 18லருந்து 27 வரைக்கும். மீதி இருக்கிற போஸ்டிங் எல்லாம் 18லருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க.
ஸோ இதில செலக்ஷன் மெத்தட்ல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து பேட்டர்ன் குடுத்துருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அது எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னா, 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 150 மார்க் இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் எந்து இருக்கு. 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்மே வந்து பாருங்க, உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க. இதுபடி தான் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இத தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், பிசிக்கல் இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். அது வந்து எங்க நடக்குங்கிறத கண்டக்ட் பண்றது எங்க கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஏஎஸ்சி சென்டர் சவுத் வந்து பாருங்க பெங்களூர்ல வந்து கர்நாடகால வந்து இருக்கு. அங்க தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி இங்க சொல்லிட்டாங்க. ஸோ அங்க போய் நீங்க வந்து இதுக்கான எக்ஸாமா இருக்கட்டும், அதுக்கான பிசிக்கல் இதெல்லாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.